எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டவர் உங்களோட இடைப்படுகிறார். ஆமா, தேவ சமுத்திர காத்திருந்த போது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஒரு எடுத்து படிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலான வேலை சுவையாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை உங்களோட கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல நீங்க கோணலாக்கப்பட்டு சோர்ந்து போய் நம்ம தெரியாத வழியில நீங்க இருக்கிறீங்களோ, எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சுவைப்படுத்த போகிறார். இன்றைக்கு உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க அவமானங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க நிந்தைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுவைப்படுத்தி வழி இதுவே என்று சொல்லி உங்களை வழி நடத்த தேவன் இன்னைக்கு ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்க என்னென்ன பிரச்சனைகள் குடும்பத்துல காணப்பட்டு மன அழுத்தத்தோட நீங்க தனிப்பட்ட விதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் தெளிவா சொல்றேன், எப்படிப்பட்ட ஒரு கோணலா இருந்தாலும் நான் வாழ்க்கையை சீர்படுத்தி சுவைப்படுத்த இன்றைக்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன். இன்றைக்கு உன் வாழ்க்கையை நான் சீர்படுத்த போகிறேன். இதுவரைக்கும் பல விதமான சூழ்நிலைகள்ல நீங்க வாழ்ந்திருக்கலாம், பல விதமான தடுமாற்றத்துல நீங்க வாழ்ந்திருக்கலாம், பல விதமான கேள்விகள்ல நீங்க வாழ்ந்திருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து நீங்க கலக்கத்தோட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் சகலவற்றை நான் சுவையாக உன் வாழ்க்கையில இன்று முதல் அற்புதத்தை செய்து நீ மகிமைப்படும்படியாக, நீ கனமிடும்படியாக, சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலை நிமிரும்படியாக நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவன் சகலவற்றையும் நமக்கு சுவையாக்கணும்னா, கோணலான பாதைகள், கோணலான வாழ்க்கை, கோணலான வேலைகள்ல இருக்கிற சில தடைகள் எல்லாவற்றையும் சொப்பனிடணும்னா ஆண்டவர் என்ன செய்யணும்னா, முதலாவது தெளிவா தெரிந்துவிடணும், தேவன் நமக்கு முன்பாக கடந்து செல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லலன்னா கோணலானவர்கள் என்ன செய்யப்பட முடியாது, சரிப்படுத்த முடியாது. பலரும் நினைக்கிறோம் நம்மளுடைய முயற்சியினால நம்ம சரிப்படுத்திடலாம், நம்முடைய திட்டத்தினாலும் நம்மளுடைய நோக்கத்தினாலும் நம்முடைய நண்பர்களால் இந்த காரியத்தை செய்து விடலாம் நினைக்கிறோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, நாங்கள் உனக்கு முன்பாய் போய், அப்ப வானத்தையும் பூமியும் உங்களையும் என்னையும் படைத்த ஒரு தேவன் உங்களுக்கு முன்பாக போனால் மாத்திரமே தான் கோணலானவைகள் செம்மையாக்கப்பட முடியும். உங்க வாழ்க்கை, உங்க குடும்ப வாழ்க்கை சீர்பரணுமா, தேவன் உங்க கூட இருந்தால்தான் வாழ்க்கை சரியாகும். உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, ஏசப்பா உங்க கூட இருந்தாதான் உங்க வாழ்க்கை செம்மையாக்கப்பட முடியும். ஆமா, இன்னைக்கு உங்களோட படிப்பு எதிர்காலங்கள் நல்லா இருக்கணுமா, ஏசப்பா உங்க கூட இருந்தால்தான், அவர் முன்னால போனால்தான் சகலவற்றையும் செம்மைப்படுத்த முடியும். அல்லேலூயா. மனிதர்களை நம்ம எதிர்பார்க்கிறோம், செலிபிரிட்டிஸ் எதிர்பார்க்கிறோம், நண்பர்கள் தோழர்களை எதிர்பார்த்து அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம பிரியப்பட்டு அந்த வார்த்தையின்படி கேட்டு நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது, வனாந்திரத்துல நிற்கும் பொழுது என்ன செய்யணும் தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் மோச இடத்துல, நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனத்தை நீ எகிப்துல இருந்து என்ன செய்யணும், வனாந்திரத்தின் வழியா நீ நடத்தி கொண்டு போகணும். நான் உன்னை என்ன செய்வேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, அற்புதங்களை பார்க்கிறாங்க, அடையாளங்களை பார்க்கிறாங்க, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக பல காரியங்களை அம்மா செய்து அது செங்கடல் வழியாக என்ன பண்றாங்கன்னா கடந்து வந்துட்டாங்க. இப்ப கடந்து வந்த பிறகு இப்போ மோசே என்ன பண்றாங்க, இதுக்கு மேல நான் என்ன செய்யணும், இப்ப அற்புத அடையாளங்களை பார்வோனுக்கு முன்பாக காண்பிக்க வச்சீங்க, அப்போ அந்த இடத்துல நீங்க அற்புதத்தை செய்வீங்க, அற்புதத்தை செய்ததுனால அந்த இடத்தை விட்டு நான் கடந்து வந்துட்டோம், இப்ப இந்த வனாந்திரத்துல நான் இனி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல மோசே என்ன பண்றாரு, கேட்க போகிறார். அதான் வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாமா, நீங்க யாத்திராமத்துக்கு எழுதின புஸ்தகம்
23வது அதிகாரத்தை நீ திருப்பிக் கொள்ளும் பொழுது 20 மற்றும் 21வது வசனத்தோடு படிக்கலாம். வழியில நான் உன்னை காக்கிறதற்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க அடுத்து என்ன செய்யணும்னு நினைச்சு காத்திருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை படுக்கிறாரு, நான் வழியில நான் உன்னை காப்பதற்கும் நீ ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் உனக்கு முன்னே ஒரு தூதனை ஆயத்தம் பண்ணுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட தெளிவாகவும் தீர்க்க தரிசனமா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறான். உங்க வழிகளை தாறுமாறா இருக்கலாம். இன்றைக்கு உங்க வழிகளை தேவன் ஆயத்தம் பண்ண தன்னுடைய தூதரை அனுப்புகிறார். உங்க வழிகளை கோணலானவர்களா இருக்கலாம். கர்த்தர் உங்க வழிகளை செவ்வாய்ப்படுத்துவதற்கும் உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கும் நம்முடைய தூதரை இன்றைக்கு கர்த்தர் அனுப்புகிறார். இதுவரைக்கும் நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம், அவமானப்பட்டு இருக்கலாம், வழி தெரியாம இருக்கலாம், என்ன செய்யணும் தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு தூதனை முன்பாக அனுப்புகிறேன். அடுத்த வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது பாருங்க. ஆனா நான் தூதனை அனுப்புவேன், ஆனா என்னென்ன காரியத்தை நம்ம செய்யணும்னா அந்த வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. அவர் சமூகத்திலே முதலாவது எச்சரிக்கையா இருக்கணும். முதலாவது ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்பணும்னாலோ, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னாலோ, அவருக்கு முன்னால முதலாவது எப்படி இருக்கணும்? தேவனுக்கு முன்னால எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாயிருங்கள். அவர் வருகிற நாள் இன்னதென்று நீங்க அறியாதபடினா நீங்கள் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப தேவன் முதலாவது நம்முடைய தூதரை அனுப்பவர் ஆயத்தமாகி விட்டார். அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட்டு தேவனுக்கு முன்பாக பயந்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருக்க வேண்டும். தேவன் பாவத்தை பாராத ஒரு சுத்த கண்ணர். அப்ப ஆண்டவர் விரும்பாத காரியத்தை விட்டு விலகி நம்ம அவன் என்ன செய்யணும்? எச்சரிக்கை உள்ள பிள்ளைகளாய் காணப்படணும். தேவன் என்ன சொல்ற? எகிப்தில் உள்ள காரியத்தை நீ வணங்காதன்னு சொல்லி இருக்கிறார். இந்த உலகத்தோடைய காரியத்துக்குள்ள நீ அடிமையாகாதன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா அதெல்லாம் விட்டு தேவனுக்கு முன்பாக முதலாவது என்ன செய்யணும்? எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடுத்து, இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும். பலரும் வசனத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். பலரும் உலகத்துக்கு செவி கொடுப்போம், நண்பர்களுக்கு செவி கொடுப்போம், போன்ல சொல்லக்கூடிய காரியங்களை செவி கொடுப்போம், போன்ல மனிதர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நண்பர்கள் தோழர்கள் பேசக்கூடிய காரியங்களுக்கு, குடும்பத்தார் பேசக்கூடிய காரியங்களுக்கு உட்கார்ந்து பல மணி நேரம் செவி கொடுப்போம். ஆனா என்ன செய்ய மாட்டோம்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யறது இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனைங்க. உங்க வாழ்க்கையா இன்னைக்கு கர்த்தர் செம்மைப்படுத்த விரும்பலன்னா, கர்த்தர் செம்மையாக்காம தடை பண்ணி வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கிறோம்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி விடுக்கல. நீ இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்திரத்துல போட்டு துவைத்த ஒரு காரியம் என்னவென்றால், இழுக்கெடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், நம் வசனத்துக்கு செவி கொடுக்காதனாலதான் அவன் ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு மாசத்துக்குள்ள அந்த கானானுக்குள்ள போக வேண்டியதுக்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதனாலதான் 40 வருஷம் சுத்த வச்சேன். எத்தனை வருஷம்? ஆமா, 40 வருஷம் சுத்த வச்சேன். நீ உங்களை ஆண்டவரை சுத்த வைக்கிறாருன்னா, சில காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறீங்கன்னா, நான் முதலாவது வசனத்துக்கு நான் செவி கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லப்படுகிறது, அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப நம்ம முதலாவது வேத வசனத்துக்கு நம்ம நடுங்கணும்.
முதலாவது எச்சரிக்கையா இருக்கணும். ஆண்டவர் விரும்பாத காரியத்துல நான் விலகி போகிறேன்னு சொல்லிட்டு, அந்த காரியத்துக்கு நான் ஈடுபடுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இரண்டாவதாக சொல்கிறார், அவர் வாக்கிற்கு நம்ம செவி கொடுக்கணும். வேதத்துல சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அதுதான் தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். மூன்றாவது சொல்றாரு, அவரை கோபப்படுத்தாதே. மூன்றாவதாக தேவனை கோபப்படுத்தாதே. நீ பலருடைய வாழ்க்கையில தேவனை கோபப்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்துல தேவனை கோபப்படுத்துறாங்க. எப்படி கோபப்படுத்துறாங்க? முறுமுறுத்து, மன்னாவுக்காக முறுமுறுப்பு, சாப்பாட்டுக்காக முறுமுறுப்பு, அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு ஒரு முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பை நிமித்தம் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் என்ன பண்றாங்க? கோபப்படுத்துறாங்க. அந்த கோபப்படுத்துறதுனால தேவன் அந்த நாட்களை தாமதித்தார். நீ இப்ப போகக்கூடாதுங்க, நான் தடை பண்றேன், நீ இப்ப வேண்டாம், நான் எதுக்காக அவனை தடை பண்றேன் தாமதிக்கிறேனா, நீ அங்க போயிட்டு பழையபடி உலகத்தோட நீ வாழ்றதுக்கு பதிலா நீ இன்னும் பரிசுத்தமாய் தேவன் என்னுடைய பார்வையில நீ நிற்கிறது தகுதி அடைந்தவளாக, தகுதி அடைந்தவளா காணப்பட்ட பிறகு நீ அந்த இடத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படு. அதுக்காக தான் தேவன் இன்னைக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அவரு கோபப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில நம்ம நிற்க விடாதபடிக்கு கர்த்தர் சில தடைகளை ஏற்படுத்தி நம்மள என்ன செய்கிறார்? தகுதிப்படுத்துகிறார். வேதத்துல நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. நீங்க சங்கீதத்தின் புத்தகம் 20 கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். சங்கீதத்தின் புத்தகம் 90வது சங்கீதம் 8 மற்றும் 9வது வசனத்தை ஒரு படிக்கலாம். அந்த ஒரு வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதனால தேவனுடைய கோபம் வருகிறது என்று பார்க்கும்போது, எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தகார பாவங்களை உங்களுடைய முகத்திற்கு வெளிச்சத்திலும் நிறுத்தேனப்போ தாவீது சொல்றாரு. இங்க இந்த வசனத்துல யாரு இதை பத்தி சொல்றாருன்னா மோசேயை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பாட்டை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா மோசேயின் ஜெபமாய் காணப்படுகிறன்னு சொல்லுவாங்க. மோசே எதுக்காக ஜெபிக்கிறார் நீங்க பார்க்கும் போது அவர் சொல்றாரு, எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்திற்கு வெளிச்சமாய் நிறுத்தினேன். அப்ப எதனால ஒரு மனுஷனுக்கு மேல தேவ கோபம் வருதுன்னா, அந்தரங்கங்கள்ல செய்யக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள்னால தேவ கோபத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, ஆமா, என் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் அந்தரங்க பாவங்களை உமக்கு முகத்திற்கு வெளிச்சமாய் நிறுத்தினேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உம்முடைய கோபத்தினால் போய்விட்டது. மனாந்திரம் விழுத்த யாருடைய கோபத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க? தேவனுடைய கோபத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. வாழ்க்கை விழுத்த நீ தேவனுடைய கோபத்துல நீ வாழ வேண்டுமா? வாழ்க்கை விழுத்த நீ சந்தோஷமாய் வாழ்வதற்கு பதிலா தேவனுடைய கோபத்திலே நீ வாழ்ந்து நாட்களை தாமதித்துக் கொண்டு வாழ வேண்டுமா? எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மனாந்திரத்துல நீ தேவனுடைய பார்வையில கோபம் மூட்டி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார், வாழ்க்கையில சரியான நன்மைகளை இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்தார். ஆனா சில காரியங்கள் அந்தரங்கத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய பார்வையில கோபப்படுத்துகிறாய். பாவம், ஒரு மனுஷனுடைய பாவம் தேவனை கோபப்படுத்தும். ஒரு பாவத்தின் உச்சம், பாவத்தின் சம்பளம் மரணம். நீ பலரன் தேவனுக்கு முன்பாக பாவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தினால அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பலர் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிவி பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க. பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, டிவியா ஒரு பிசாசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த டிவிக்கு பல மணி நேரம் அடிமையா இருக்கிறோம், சீரியலுக்கு பல மணி நேரம் அடிமையா இருக்கிறோம், சினிமா படங்களுக்கு பல மணி நேரம் அடிமையா இருக்கிறோம்.
சினிமா பாடல்களை கேட்க பல மணி நேரம் அடிமையா இருந்து அதுக்கே நம்ம நேரங்களையும் காலங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அறிவிக்கக்கூடிய காரியங்களை ஒரு காதுகள் கேட்க கூடாது, உன் கண்கள் பார்க்க கூடாது. கர்த்தர் உலகத்தோட காட்சிகளை பார்த்து இன்பமா இருன்னு சொன்னாரா? யோசித்து பாருங்க. நம்ம என்ன பண்ணுகிறோம்? கண்ணுல பாக்குறதெல்லாம் என்ன பண்றோம்? கற்பனையில வச்சுட்டு இருதயத்துல பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். கண்ணுல பாக்குற காரியங்கள், காதுல கேட்கக்கூடிய வார்த்தைகள், அதெல்லாம் கேட்டு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இருதயத்துல பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். அது நிமித்தமாய் தேவனுடைய துக்கம், தேவனுடைய கோபம் ஒரு மனுஷன் மேல் வெளிப்படும் பொழுது கர்த்தர் தமக்கு உங்களுக்காக ஏற்படுத்தின தூதனை கர்த்தர் நிறுத்தி விடுவார். உங்களுக்காக கொடுக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறுத்தி விடுவார். உங்களுக்காக செய்ய வேண்டிய நன்மைகளை கர்த்தர் நிறுத்தி விடுவார். உங்களுக்காக செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் அந்த திட்டங்களையும் கர்த்தர் நிறுத்தி விடுவார். ஆமா, வனாந்தரத்துல அவங்க எப்படி நடந்தாங்கன்னா கோபமூட்டி நடந்தனால அவங்க மதிக்கிறது வரைக்கும், ஆமா, தேவனுடைய கோபம் அவர்களை சூழ்ந்திருந்தது என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. தேவனுடைய கோபம் ஒரு மனுஷன் மேல வராதபடி ஒரு மனுஷன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். என கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ கோபம் பூமிக்கு மேல வந்திருக்கிறது. பூமியில காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற அருவருப்புகள், விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிற சேரியாட்டங்கள், விபச்சார விடுதிகள், பெருகி கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள் தேசத்துக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. மதுபானத்துக்கு அடிமைகள் போன்ற காரியங்கள் தேசத்துல பெருகி கொண்டிருக்கிறதுனால தேவ கோபம் தேசத்துல வந்திருக்கிறது. அது அந்த கோபத்துல நீங்களும் நானும் தப்பிச்சு கொள்ள வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் மாத்திரமே தான் தேவ கோபத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து பாவத்திலே அடிமையாகி பாவத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியாது, எதிர்கால திட்டத்தை நீ பெற்றுக் கொள்ள முடியாது. தேவ கோபத்திலே நீ மறித்து, ஆமா, தேவ கோபத்திலே மறித்த பிறகு தேவனுக்கு முன்பாக போக முடியாது. நிச்சயமாய் அழிவுக்கு நேரான நரகத்துக்கு நேராக கடந்து போக வேண்டும். நம்ம எதுக்கு அடிமையா இருக்கிறோம்? பாவத்துல வாழ்ந்து பாவத்திலே உலாவி பாவத்தோட ஐக்கியப்பட்டு நீ பாவத்துக்குள்ளாக மறிக்க விரும்புகிறோமா? இல்லைன்னா தேவனோட கூட சஞ்சரித்து தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து தேவனுக்காக நின்று என்ன செய்ய போற கர்த்தருடைய ரத்த சாட்சியாக இல்லைன்னா கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவித்து நம்ம மறிக்க போகிறோமா? எதற்காக நம்ம வாழ்கிறோம்? நீங்க காலையில எழுதுல இருந்து இரவு தூங்குறது வரைக்கும் செல்லு பாருங்க. நான் ஆண்டோட ஆலயத்துக்கு வந்தா பக்தி வைராக்கியம். ஆண்டவர் அதை விரும்பல. இருதயத்துல என்ன இருக்குன்னு அவர் பாக்குறாரு. சுத்த இருதயத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைங்க, கண்கள் முன்பாக காணப்படுகிற எல்லாம் மாயே. நீ செல்போன்ல பாக்குறது மாயே. நீ எல்லாத்தையும் சகோதரனா சகோதரியாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உன் கண்கள்ல முதலாவது பரிசுத்தம் உண்டாகும். ஒரு மனுஷனுக்கு எங்க முதலாவது பாவம் ஆரம்பிக்கிற கண்கள். அதுதான் நீதிமொழிகளின் புத்தகம் தெளிவாக சொல்லப்படுகிறது. பாருங்க, நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, உன் கண்களை நேராய் நோக்க கடவுள், உன் கண் இமைகள் உனக்கு முன்பாக சுவையானவைகளை பார்க்க கடவுள். நல்ல காரியத்தை மட்டும் கண்ணால பாரு, கெட்ட காரியத்தை கண்ணால பார்க்காத. நீ கெட்ட காரியத்தை கண்ணால பார்த்து கெட்ட காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கும் போது பாவம். கர்த்தரை அறிவிருக்கிறார். கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு வாழ்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ மனம் திரும்ப. கர்த்தர் உன்னோட பேசுகிறார், எச்சரிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்ன காரியத்தை கண்ணுனால பார்க்கிறியோ, தேவனுக்கு அடுத்த காரியத்தை பார்த்தாது பரிசுத்தம். தேவன் விரும்பாத காரியத்தை நீ கண்களால பார்க்கும் பொழுது அசுத்தம்.
அசுத்தத்தை கண்கள் மூலமாய் பார்த்து சரீரத்தை தீட்டுப்படுத்தி சரீரத்தை பாவத்துக்குள்ளாய் வாழ வைத்து தேவ கோபத்தோடு நீ வாழ்ந்து மரணத்துக்கு நேர கடந்து போவதை பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னும் சில வசனங்களை நான் சொல்லி நான் செபிக்க ஆசைப்படு. உன் கண்களை நேராய் நோக்க கடவுது. உன் கண் இமைகள் உனக்கு முன்பாக சுவையானவைகளை பார்க்க கடவுது. நல்ல காரியத்தை மட்டும் உன் கண்ணால பாரு, கெட்ட காரியத்தை உன் கண்ணால பார்க்காத. நீ கெட்ட காரியத்தை கண்ணால பார்த்து கெட்ட காரியத்தை சிந்திக்க ஆரம்பிக்கும் பாவம். கர்த்தரை அறிவிருக்கிறார். கர்த்தருடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு வாழ்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ மனந்திருங்க. கர்த்தர் உன்னோட பேசுகிறார், எச்சரிக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, யாராக இருந்தாலும் கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ என்ன காரியத்தை கண்ணுனால பாக்குறியோ, தேவனுக்கு அடுத்த காரியத்தை பார்த்தா அது பரிசுத்தம். தேவன் விரும்பாத காரியத்தை நீ கண்களால பார்க்கும் பொழுது அது அசுத்தம். அசுத்தத்தை கண்கள் மூலமாய் பார்த்து சரீரத்தை தீட்டுப்படுத்தி சரீரத்தை பாவத்துக்குள்ளாய் வாழ வைத்து தேவ கோபத்தோடு நீ வாழ்ந்து மரணத்துக்கு நேர கடந்து போவதை பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே பாருங்க, வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னும் சில வசனங்களை நான் சொல்லி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். வேதத்துல இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். ரோமர் கழுங்க புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். அடுத்த வசனம் 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற தேவ பிள்ளையே, நீ வெறுக்கிறானா, ஆனா நீ மறுபடியும் செய்யலனா அது ஒரு பாவம். அது செய்யக்கூடாது நம்ம நினைக்கிறோம், ஆனா மறுபடியும் அந்த காரியத்தை நம்ம செய்யறோம்னா அது பாவம். நம்ம இப்படி இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்ம அப்படி இருக்கிறோம்னா அது பாவம். அப்படி சிந்திக்க கூடாது நம்ம நினைக்கிறோம், ஆனா சிந்திக்கிறோம்னா அது பாவம். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நான் விரும்புகிறதே செய்யாமல் நான் வெறுக்கிறதே நான் செய்கிறேன். வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது ஒரு பாவம். ஆண்டவருக்கு வாழணும் சொல்றாரு, ஆனா நான் விரும்புறேன், ஆனா அது செய்ய முடியல. நீங்க நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில அது ஒரு பாவம். கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு, கோபப்படுறோமா அது ஒரு பாவம். சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்ற, சந்தேகப்படுறோமா அது ஒரு பாவம். எரிச்சல் படக்கூடாதுன்னு சொல்ற, எரிச்சல் பட்டாலும் ஒரு பாவம். குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்ல, குற்றம் கண்டுபிடித்தாலும் ஒரு பாவம். ஏன்னா நம்ம விரும்புறத நம்ம செய்யாம வெறுக்கிறதே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கவனம், அதெல்லாம் வேலை வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்க, 17வது வசனத்தை. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. அப்போ அந்த பாவம் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு பாவம் என்ன செய்யணும், ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவங்க சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடியவங்க பாவம். ஒரு சரீரத்தை எப்படி தீட்டுப்படுத்தும்னா, வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. கொலோசியர்கள் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு படிக்கலாம். 8 மற்றும் 10. கொலோசியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் மற்றும் 10வது வசனம். இப்பொழுதே கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயிலிருந்து பிறக்கல் ஆகாத
தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் இவைகள் எல்லாம் விட்டு என்ன செய்யணும்? விடுங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம விட்டு விடணும். கோபத்தை விடணும், தூஷணத்தை விடணும், சண்டையில் நிறைந்த வார்த்தைகளை விடணும், அவமானப்படுத்துற காரியங்களை விடணும். எல்லாத்தையும் நம்ம விட்டோம்னா நம்ம நேசிக்கிறவங்களா இருப்போம். நம்ம சரீரம் பரிசுத்தமாய் காணப்படும். அப்ப நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம அன்பு செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். வேதம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, அன்போ சகல பாவங்களை மூடும். அப்ப நீங்க எல்லாத்தையும் நீங்க நேசிக்கிறவங்களா நீங்க காணப்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்பதான் அவங்க சரீரம் பரிசுத்தமாய் காணப்படும். சரீரம் தேவன் தங்கப்படி ஆலயத்துல தேவன் உலாவ வேண்டும் என்றால் முதலாவது எப்படிப்பட்ட எரிச்சல், கோபம், கசப்பு, சண்டை போடுற காரியங்கள் இதெல்லாம் விட்டு உங்களுக்குள்ள தாழ்மை வெளிப்பட வேண்டும். தாழ்மை வெளிப்படும் போது அங்கு தானாமே அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்தா நம்ம கெட்டு போக மாட்டோம். பலருடைய வாழ்க்கையில விட்டு கொடுக்கறது கிடையாது. சந்தேகப்பட்டு பலரும் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறாங்க. கணவன் மனைவிக்கு ஒரு விதமா சந்தேகம், மனைவி கணவனுக்கு ஒரு விதமா சந்தேகம், பிள்ளைங்க பெற்றோருக்கு ஒரு விதமா சந்தேகம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு விதமா சந்தேகம், சொந்தக்காரங்களுக்கு ஒரு விதமா சந்தேகம், கூட பிறந்த சகோதரர்களுக்கு ஒரு விதமா சந்தேகம். சந்தேகப்பட்டு உங்க ரட்சிப்பை விசுவாசத்தை நீங்க இழந்து போய் கொண்டு இருக்கிறீங்க. ரட்சிப்பை விசுவாசத்தை இழந்து போகிறனால ஆண்டவர் சொல்கிற இதுவும் ஒரு பாவம். இன்னைக்கு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, விட்டுட்டு என்ன செய்யணுமா? 10வது வசனம் படிக்கும் பொழுது தன்னை சிருஷ்டித்தவுடைய புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனா நீங்க சரித்துக் கொள்ளுங்க. நீங்க என்னைக்கு உங்க வாழ்க்கையில புதிய மனுஷனா நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது உங்க கோணல்களை கஷ்டப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக தேவன் உங்களுக்கு முன்பாக சூழ்நிலை ஆயத்தப்படுத்துவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது பாவத்தில இருந்து மனம் திரும்பு, இறுதிய கடினத்திலிருந்து மனம் திரும்பு, கஷ்டத்தில இருந்து மனம் திரும்பு, சந்தேக எண்ணங்கள்ல இருந்து மனம் திரும்பு. எரிச்சலோட காரியத்தோட பேசுறீங்க, அதுல மனம் திரும்புங்க. மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பினால் மாத்திரமே தான் பாவங்கள் மன்னிக்கப்பட. இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்த நிமித்தமாக 440 வருஷம் வனாந்தரத்துல பாவத்தோட வாழ்ந்து பாவத்தோட மறித்து பாவத்தோடே கடந்து போனார்கள். இந்த அவமானங்களை சகித்துக் கொண்டு பாருங்க, இன்றைக்கு நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். புதிய சிருஷ்டியாய் நீங்க உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனால காணப்படுகிற பாவம் என்னவென்றால் உங்களுக்குள்ள காணப்படுகிற கோபம், எரிச்சல், மூர்க்கம், வைராக்கியம் போன்ற காரியங்களை நீங்கள் விட்டு விடுங்க. இதுதான் பாவம். இதுதான் உங்க சரீரத்தை முதலாவது தீட்டுப்படுத்தும். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்த காரியத்துல இருக்கும்போது கர்த்தரை விடுவிக்க முடியாது. என்னுடைய பிள்ளையே, கடைசியாக இன்னொரு வசனத்தை நீங்க படிக்கலாம். நீங்க அதே ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு படிக்கலாம். ஆண்டவருடைய தெளிவை சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்றால் உங்கள் அவயங்களை பாவத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காதீங்க. உங்க வாயின் வார்த்தைகளை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, உன் கண்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, உன் நடைகளை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, உன் இருதயத்தை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத, உன் சரீரத்தோட அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத. பலருடைய வாழ்க்கை பாவத்துக்குள்ள ஒப்புப்படுத்து பாவத்தோட வாழ்ந்து பாவத்தோட மறித்து பாவத்தோட நிச்சயம் நரகத்துக்கு நேரம் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் சொல்ற, நீ இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புப்படுங்க. வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், தீமோத்தேயுக்கு அவர் சொல்லுவார் பாருங்க, வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 13வது வசனத்தை படிக்கலாம். பவுல் சொல்றாரு, நான் ஆரம்ப நாட்கள் எப்படி இருந்தேன்னா, நான் கெட்ட வார்த்தை போடுகிறவனா இருந்தேன், நான் தூஷிக்கிறவனா இருந்தேன். எப்படி? நான் தேவனுக்கு பிரியம், வசனங்களை தெரியும், ஆலயத்துக்கு போவேன், நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஆனா எப்படி இருந்த முன்னாடி எல்லாத்தையும் பார்த்தா கோபத்தோட பேசி தூஷிக்கிறவனா காணப்பட்டேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன்? துன்பப்படுத்துறேன், வேதனைப்படுத்துறேன், காயப்படுத்துறேன் வார்த்தையினால. ஆமா, நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் காயப்படுத்தினேன், கொடுமை செய்கிறவனா இருந்தேன். ஆமா, நான் தான் வாழணும் சொல்லிட்டு, நான் நினைச்சதான் நடக்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் கொடுமை செய்கிறவனா இருந்தேன். அப்படி இருந்து நான் எப்படி இருந்தேன்னா, நான் அறியாமல் அவிசுவாசத்தினால, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாதனால நான் அப்படி செய்தபடினால் இன்றைக்கு நான் இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த கோபம், வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டு விடும் பொழுது ஆண்டவர் சொல்ற, இன்னைக்கு நீ இரக்கம் பெறுவீங்க. இன்னைக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகள் உங்க சரீரத்துல காணப்படுகிற அவயங்கள் தீட்டப்பட்டதுன்னா, இன்னைக்கு நீங்க அது இருதயத்துல இருந்து எடுத்துப்படும் போது, கண்கள்ல இருந்து எடுத்துப்படும் போது, உங்க சிந்தனையில இருந்து எடுத்துப்படும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் இன்னைக்கு இரக்கம் பெற்றுக் கொள்வாய். இரக்கம் பெறுகிறது மாத்திரமல்ல, பவுல் சொல்றேன், நான் இதெல்லாத்தையும் நான் ஒரு நாள் எனக்குள்ள இருந்துச்சு, ஆனா இதெல்லாத்தையும் நான் ஒரு நாள் நான் விட்டு விட்டேன். ஆனா ஒரு நாள் அந்த அவிசுவாசமா இருந்தேன், ஆண்டவர் அறிஞ்சிருந்தேன், ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றேன், வசனத்தை நான் படித்தேன், வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணினேன். ஆனா இதெல்லாம் இந்த சோபம் எனக்குள்ள இருந்தனால நான் அவிசுவாசமா இருந்தேன், என் சரீரம் தீட்டப்பட்டிருந்தது, நான் பாவத்துக்குள்ள இருந்தேன். இன்னைக்கு நான் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறபடினால நான் இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன், தேவனிடத்துல நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு வசனத்தை நான் சொல்லுவார். அவர் பாருங்க, 15வது வசனம், பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது, அவர்களில் நான் பிரதான பாவினான். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷனை துன்பப்படுத்தினான் இந்த சவுல், ஒரு தேவனுடைய குடும்பங்களை துன்பப்படுத்தினான் இந்த சவுல். ஆனா இன்றைக்கு அந்த பாவத்தை உணர்ந்து இரக்கம் பெற்றதுனால அவன் சொல்றான், இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் நான் பிரதான பாவி, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவன் நடந்து கொண்டது போல நான் இப்ப நடக்கல, அவன் நடக்கிறது போல நான் நடக்கல, இவங்க நடக்கிறது போல நான் வாழல. ஆனா ஒரு காலத்துல நான் அப்படி நடந்தேன், நான் இன்னைக்கு அதை உணர்றேன், நான் பாவியாய் நான் இருக்கிறேன் என்று பவுல் தன்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிறார். அவர் ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்றார், நான் எல்லாத்திலையும் நான் பிரதான பாவி, நான் அப்படி இருந்தும், அடுத்த வசனத்துல சொல்லுவார், அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறேன். இதெல்லாம் விட்டு எதுக்கு நான் வாழ்றேன்னா, நித்திய ஜீவனை அடையும்படி. நமக்காக ஒரு ராஜ்யம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஆயத்தப்படுத்தி, அவர் வருகை நாட்கள் சமீபமாய் இருக்கிறது. அவர் வரும்பொழுது உங்களை என்னையும் அந்த ஸ்தலத்துக்குள்ள அழைத்து கொண்டு போய் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அந்த ஸ்தலத்திற்கு உங்களை என்னையும் கொண்டு போகணும்னா விட வேண்டியதை நம்ம விட்டாகணும். இன்னைக்கு விட வேண்டியதை விட்டாகணும். சிலருக்குள்ள அந்த சந்தேகம் பத்தி இருக்குது. இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை சந்தேகம் பத்தி விடும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவன் பாவத்தை மன்னித்து இன்றைக்கு நீ இரக்கம் பெறுவாய்.
யாரு மேல அந்த சந்தேகம் இருந்தாலும், யார் சொன்னதை கேட்டு சந்தேகப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு அந்த வார்த்தையை விட்டு விட்டு நீ கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், உனக்கு முன்பாக கோணலான சகல வழிகளை நான் இந்த அப்புறப்படுத்தி உன் வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்தி உனக்கு முன்பாக ஒரு தூதர் அனுப்ப ஆயத்தமாயிருக்கிறேன். நீ உங்க வாழ்க்கையை ஆண்டு கோப்பு கொடுப்பீங்களா? என் பாவத்தை மன்னிங்கப்பா. அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, அவங்க பேச இவங்க பேச, அந்த டிவில பார்த்து, இந்த சீரியல்ல பார்த்து, அந்த யூடியூப்ல பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து நான் வஞ்சிக்கப்பட்டுட்டேன். அவங்க நடந்துகிட்டத பார்த்து அதெல்லாம் நான் இருதயத்துல வைத்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல வைக்காம, வசனத்தை நான் இருதயத்துல வைக்காம, உலகத்தோட உலகமா வாழ்ந்து பாவத்துக்குள்ள என்னை சிக்கிட்டு இருக்கிறப்பா. இன்னைக்கு என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லி நீ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்பீங்களா? நீ பாவத்தை பாராத சுத்த கடப்பா. அந்த பாவம் எனக்கு ஆளுகை செய்ய நான் விரும்புகிறத செய்யணும்னு நினைக்கிறேன். அதை நான் வெறுக்கிறதே நான் செய்கிறேன். என் சரீரம் வெறுக்கிறதே செய்கிறதப்பா. என் கண்கள் கூட இருக்கிறவங்களோ சகோதரையும் பார்க்க மாட்டேங்குது ஆண்டவரே. என் கண்கள் கூட இருக்கிறவங்களோ சகோதரையும் பார்க்க மாட்டேங்குது ஆண்டவரே. நான் வெறுக்கிறதே செய்கிற சொல்றவங்க உணர்ந்தவங்க உங்க இருதயத்துல கை வைத்து சுத்தப்பட்டவர்களாக நான் ஒரு பாவியப்பா என்னை மன்னியும் சொல்லி நீ இருதயத்துல கேட்கும் போது ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இரக்கம் பாராட்ட விரும்புகிறார். இவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, இவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, உன் பாக்கியவா மீறல்கள் மன்னிக்கப்படும்போது நீ இரக்கம் பெற்று இருப்பாய் தேவ பிள்ளை. இன்றைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரே என் வாழ்க்கை எல்லாமே கோணலா இருக்குது, என்னன்னு தெரியல, வழி தெரியல, நான் வந்திருந்தேன். அதை என் பாவத்தை நீங்க சுற்றி காண்பித்திருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு என் பாவத்தை அறிக்கப்பட நான் விரும்புகிறேன். உங்களுடைய கோபத்தை நான் சம்பாதிக்காதபடி எங்கப்பா என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை பண்ண விரும்புகிறேன் சொல்லி உங்க வாழ்க்கையை இன்னைக்கு அறிக்கை பண்ணி இன்னைக்கு நீங்க விட்டு விட விரும்புறீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருக பண்ண போகிறேன். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய குறைகள், என்னுடைய தவறுகள், என்னுடைய அறியாமைகள், என்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிங்கப்பா. நான் குறை சொன்னதை மன்னிங்க, வீணாக பேசுனதை மன்னிங்கப்பா. அப்பா நான் நித்திய ஜீவனை அடையும்படி நம்முடைய பாதத்துக்கு ஓடி வரேன். அவங்க விட்டா வேற ஒரு இடம் கிடையாதப்பா, ஒரு இடம் நிரந்தரம் இல்லப்பா. கூப்பிடுவீங்களா? யோனாவை போல் நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. யோனாவை போல் நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டீரே. நான் ஓடி போனாலும் தேடி வந்தீரே, நான் ஓடி போனாலும் தேடி வந்தீரே. மீனை கொண்டாயிலும் மீட்டுக் கொண்டீரே, மீனை கொண்டாயிலும் மீட்டுக் கொண்டீரே. நான் ஓடி போனாலும் தேடி வந்தீரே. இதயத்தின் ஆழத்துல இருந்து இந்த வார்த்தைகள் சொல்லும் போது நான் ஓடி போயிட்டேன் அப்பா, உங்க விட்டு நான் ஓடி போயிட்டேன். நித்திய ஜீவனை நான் இழந்து உலகத்தோட உலக மனிதனுடைய வார்த்தையை கேட்டு என் சரீரத்தை நான் பரிசுத்தம் இல்லாதபடி அப்பா உங்க விட்டு நான் ஓடி போயிட்டேன். என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுவீங்களா? என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லுவீங்களா? நான் ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாயிலும் மீட்டு கொண்டீரே. ஓடி போனாலும் தேடி வந்தீரே, மீனை கொண்டாயிலும் மீட்டு கொண்டீரே. என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. என்ன மறந்தா நான் எங்கே ஓடுவேன்? என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. என்ன மறந்தா நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடுவேன்?
உன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கே ஓடி ஒழிய முடியுமா? எங்கே ஓடுவேன் உங்க சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கே ஓடி ஒழிய முடியுமா? என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை மறந்தா எங்கே போவேனா? எல்லாரும் கண்களை மூடி இதயத்துல கை வைத்து ஆண்டவர் என்னோடு பேசிருக்கிறாருப்பா, இதை மறக்காதீங்க சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்பீங்களா?